நம்ம கபடி வேர்ல்டு கப்பை இந்த 2025 நடத்த போகிறதா போன வருஷமே நியூஸஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த 2025 மென்ஸ் அண்ட் உமன்ஸ் இந்த ரெண்டு பேருக்குமே வேர்ல்டு கப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2025 ஜனவரி மாதமே மென்ஸுக்கான வேர்ல்டு கப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. அது அப்படியே போஸ்ட்போன் ஆகி இப்போ எங்கேயோ தள்ளி போயிடுச்சு. அடுத்ததாக இதே 2025 மார்ச் மாதத்தில் உமன்ஸ் வேர்ல்டு கப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இந்தியாவில் தான் நடக்க போகுது, நம்ம உத்தரப்பிரதேசில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே போஸ்ட்போன் ஆகி பின்னாடி தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் இதே உமன்ஸ் வேர்ல்டு கப்பை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்குமே நடத்த போகிறோம். இந்த டைம் நாங்கள் ஹைதராபாத்தில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 நாள் முன்னக்கூட்டி வரைக்குமே நம்ம தமிழ் தலாஸ் டீமே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் இந்தியா டீம், இந்த டைம் நீங்கள் வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. சம்மந்தமே இல்லாமல் தமிழ் தலாஸ் டீம் கூட ஒரு போஸ்ட்டை போட்டு இந்தியன் கபடி டீமுக்காக விஷ் பண்ணியிருந்தாங்க. பட் அதே சமயம் இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷனும் ஏகேஎஃப்ஐயும் இதை பற்றின ஒரு நியூஸை கூட ஷேர் பண்ணலை. அதாவது இந்த கபடி வேர்ல்டு கப்பை எங்கே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, ஒட்டு மொத்தமாக எத்தனை மேட்சஸ் இருக்க போகுது, எத்தனை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, மேட்ச் நடக்குமா நடக்காதா, மொத்தம் எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு அப்டேட்டுமே கிடையாது. அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த வேர்ல்டு கப்பை இவங்க திரும்பவும் போஸ்ட்போன் பண்ண போகிறாங்கன்னு. இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடக்க இருந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் இப்போ போஸ்ட்போன் ஆகி பின்னாடி தள்ளி போயிருக்கு. இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்பை நடத்தி முடிச்சாதான் அவங்க அடுத்ததாக மென்ஸ் வேர்ல்டு கப்பை நடத்துவாங்க. இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்பை நடத்த முடியாமல் இப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் எங்கேருந்து இவங்க மென்ஸ் வேர்ல்டு கப் வைப்பாங்க. கடைசியாக உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்து 13 வருஷம் ஆக போகுது. ஆனால் இன்னும் அடுத்த வேர்ல்டு கப்பை அவங்க நடத்தலை. இன்னும் எப்படி 2026க்கு இது போஸ்ட்போன் ஆகி போயிடும். ஆல்ரெடி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. திரும்ப இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. எப்படி 2026க்கு தான் போக போகுது. ஸோ அப்படி பார்த்தா 14 வருஷம் கழிச்சு தான் இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் நம்ம மென்ஸுக்கு கடைசியாக 2016 தான் வேர்ல்டு கப் நடந்தது. 9 வருஷம் ஆகிடுச்சு இதுவும். ஆனால் இன்னும் அடுத்த வேர்ல்டு கப்பை நடத்துகிற மாதிரி தெரியலை. இதுவுமே 2026க்கு போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அங்கே நடந்தாலுமே ஆச்சரியம்தான். ஒரு பக்கம் உமன்ஸ் வேர்ல்டு கப்பை நடத்தி 14 வருஷம் ஆக போகுது, இன்னொரு பக்கம் மென்ஸ் வேர்ல்டு கப்பை நடத்தி 10 வருஷம் ஆக போகுது. கிரிக்கெட்டுக்கு எப்படி பிசிசிஐ இருக்கோ அதே மாதிரி கபடிக்கு இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியலை. சம்மந்தமே இல்லாமல் தமிழ் தலாஸ் டீம் கூட ஒரு போஸ்ட்டை போடுறாங்க இந்த வேர்ல்டு கப்பை பற்றி. ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் சைடில் இருந்தோ ஏகேஎஃப்ஐ சைடில் இருந்தோ ஒரு அப்டேட் கூட கிடையாது இந்த வேர்ல்டு கப்பை பற்றி. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது கூட தெரியாமல் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எதுக்கு இருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியலை. இதில் இந்த கொரோனா காலம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூட ஒதுக்கிடுங்களேன். அப்படி பார்த்தாலும் அந்த 14 வருஷத்தில் அந்த 10 வருஷம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னதான் அவங்களுக்கு வேலை. இதை பற்றி கேட்டால் அவங்க சைடில் இருந்து ஃபண்ட் இல்லை அது இல்லைன்னு சொல்லி எப்போதுமே ஒவ்வொரு ரீசன்ஸை சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. இல்லை அவங்க வாயவே திறக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ரொம்ப பெரிய ஆசை என்னென்னா கபடியை இன்டர்நேஷ்னல் அளவில் ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸாக எடுத்துகிட்டு போகணும், ஒலிம்பிக்கு இந்த கபடியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஆசையாகவே இருக்குது. ஃபுட்பால் அளவுக்கு இல்லைனாலும் கிரிக்கெட் அளவுக்காவது உலக அளவில் இந்த ஸ்போர்ட்ஸை ஃபேமஸ் ஆகணும், எல்லா நாட்டுக்குமே அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களோட ஆசையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நம்ம மண்ணோட விளையாட்டு, தமிழ் மக்களோட பாரம்பரிய விளையாட்டு தான் இந்த கபடி. இது வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட எமோஷனும் கூட. கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பெரிய ஸ்போர்ட்ஸ் தான், அது எல்லாருக்குமே பிடிக்கும். பட் அங்கே இருக்கிற ஒரு எமோஷன்ஸை விட இங்கே நமக்கு அதிகமாகவே இருக்குது. இது நம்ம மண்ணோட விளையாட்டு. கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால் மாதிரியான டோர்னமெண்ட்ஸுக்குமே இங்கே நிறையவே ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க, அதையுமே நிறைய பேர் பிடிச்சு பார்க்குறாங்க. ஆனால் கபடி அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷனை கொடுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கை கொடுக்கு. கபடி அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டை நம்ம வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்க்குறது கிடையாது. இந்த கபடியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் சாதாரண மக்களாக இருக்கிற நமக்கு இருக்கிற ஆர்வமும் எதிர்பார்ப்பும் கூட இந்த ஏகேஎஃப்ஐக்கும் இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷனுக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சாதாரண மக்கள் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் கூட இந்த இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ஐபிஎல்லுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய டோர்னமெண்ட்னா அது இந்த ப்ரோ கபடி லீக் தான். கிரிக்கெட்டுக்கு அடுத்து இந்தியாவில் அதிக மக்களால் பார்க்கப்படக்கூடிய விளையாட்டு, அதிக மக்களால் பேசப்படக்கூடிய விளையாட்டு கபடியாக தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் இந்தியாலேயுமே எக்கச்சக்கமான மக்கள் தொகை இருக்குது. கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பை ப்ராப்பராக ஒழுங்காக நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வருமானமே வரும். ஆனால் என்ன காரணத்துக்காக அவங்க நடத்த மாட்டுக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. ஃபண்ட் இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒரு ரீசனே கிடையாது. உள்ளுக்குள்ளே எதுவும் அரசியல் இருக்கா, இல்லை நம்ம தான் எதுவும் தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியலை. பட் ஒரு ஆடியன்ஸாக கண்டிப்பாக இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சில ப்ரைவேட் நிறுவனங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் கூட இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இன்னும் வருத்தமாக இருக்குது. ப்ரோ கபடி அப்படிங்கிற இந்த ஒரு லீகை நடத்துறதுமே மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசில் யூபிகேஎல் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் மாதிரி அதுவுமே ஒரு டோர்னமெண்ட் தான்.
அந்த ஒரு டோர்னமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுலேருந்து அதிகமான ப்ராஃபிட்டையுமே எடுத்திருக்காங்க. இப்போ அந்த ஒரு நிறுவனம் உலக அளவில் இதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்குமே பேஸ் அமௌண்ட்டாக 6 கோடி வச்சுருக்காங்க. இதை பற்றி நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அவங்களோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா, கபடியை இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டை எடுத்துகிட்டு போகணும் அண்ட் ஒலிம்பிக்கு கபடியை கொண்டு போகணும். இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாக இருக்குது. இப்படி நிறையவே ப்ரைவேட் நிறுவனங்கள் முன்ன கபடியை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான பிளானிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்களுக்குமே பெரிய பெனிஃபிட் இருக்குது. பட் அதே சமயம் ஆடியன்ஸான நமக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதிலேருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்க போகுது. கபடி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். உலக அளவில் எல்லா மக்களுமே இந்த கபடியை பார்ப்பாங்க அண்ட் எல்லாருமே கபடியை விளையாடுவாங்க. இதனால் ஒலிம்பிக்குமே கபடி எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் அதே சமயம் இங்கே இருக்கிற கபடி பிளேயர்ஸுக்குமே இது அதிகமான வருமானத்தை கொடுக்கும். இப்போ இருக்கிற கபடி பிளேயர்ஸுக்கு முக்கியமான சேலரின்னா அது ப்ரோ கபடி மட்டும்தான். ப்ரோ கபடி லீக் கூட இன்னொரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டுமே வந்தால் அது கண்டிப்பாக அவங்களோட கரியருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் கவர்மெண்ட் ஜாப்பையும் ப்ரோ கபடியும் மட்டும் நம்பி இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இதனால் இன்னமும் அதிகமான பிளேயர்ஸ் இந்தியாவிலேருந்து உருவாவாங்க. அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்குது, நமக்கும் ப்ராஃபிட் இருக்குது, பிளேயர்ஸுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக இருக்குது. அண்ட் கபடி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ இப்போ என்னோடய ரிக்வெஸ்ட் என்னவாக இருக்குன்னா, நம்ம எல்லாருமே இதை கேட்டாகணும். கூடிய சீக்கிரத்தில் இந்த கபடி வேர்ல்டு கப்பை நடத்தியே ஆகணும். 2 வருஷத்துக்கு ஒருக்க இந்த கபடி வேர்ல்டு கப் ஒழுங்காக நடந்தால் தான் கபடி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இல்லைனா இது கடைசி வரைக்கும் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்க போகுது. ஒரு வருஷம் உமன்ஸ் வேர்ல்டு கப்பும் இன்னொரு வருஷம் மென்ஸ் வேர்ல்டு கப்பும் அவங்க நடத்தணும். அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒருக்காவது இதை வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபேனாக ஒரு ஆடியன்ஸாக என்னோடய ரிக்வெஸ்ட் இது தான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கபடி வேர்ல்டு கப் தொடர்ந்து போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இது திரும்ப எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. இப்போதைக்கு போஸ்ட்போன் ஆகிற நியூஸ் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் கிடைச்சா நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி கபடி பற்றின ஒவ்வொரு அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.